அனைவருக்கும் காலை வணக்கம். பொதுவாக கலாப்பிரியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம விக்ரமாதித்ய நம்பி தான் சொல்லுவார், ஒரு மொழியில் ஒரு இனத்தில் ஒரு முறை தான் தோன்றும் அதிசயம் கலாப்பிரியான்னு சொல்லுவார். அது எனக்கு இப்போ வரைக்கும் அதில் பெரிய உடன்பாடு இருக்குது. ஏன்னா அண்ணாச்சின்னா பதிவுகள் மட்டும் இல்லை, அவர் கலாப்பிரியாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வயசு வேணால் 75 இருக்கலாம். பட் தமிழ்நாட்டிற்குரிய நவீன கவிஞருக்கு எல்லா கவிஞர்களுக்குமான ஒரு உற்ற தோழன் கலாப்பிரியா. ஆனால் அவர் அண்ணான்னு சொன்ன மாதிரி அந்த பதிவுகள் வந்து கடைசியாக 2007 அக்டோபர் 13-14 அந்த பதிவுகள் நடந்தோம். அந்த பதிவுகள் தான் வந்து எப்படின்னா தமிழ் இலக்கியத்தில் இன்றைக்கி சொல்ல போனால் நவீன கவிதை வந்து உலகத்திற்கு எல்லா மொழிகளுக்கும் இணையாக ஒரு தமிழ் கவிதை இருக்குன்னா அந்த கவிதை மரபுக்கு வித்திட்டவர், அந்த கவிதை மரபை ஒரு முழுவீச்சோடு பெரும் பாய்ச்சலோடு கொண்டு செல்வதற்கு காரணமாக இருந்தவர் கலாப்பிரியா. ஆக்சுவலாக முதல்ல இருந்த பதிவுகளில் இருந்து பிரம்மராஜன் அவர் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி 7 பதிவுகள் அண்ணாச்சி அவர் கலாப்பதிவில் போட்டிருக்க 7 பதிவுகள், கடைசி 7ஆவது பதிவுகள் வரைக்கும் அவர் உருவாக்கின அந்த அலைகள் இருக்குல்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழின் முக்கியமான எழுத்தாளுமைகள் அத்தனை பேருமே அங்கே வளர்ந்தவங்க தான். அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பயிற்சி பெற்றவங்க தான். உலகத்தில் இருக்கக்கூடிய உலக கவிதைகளை அங்கே தான், அதாவது நம் கவிதை மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பழைய கவிதை மரபு இல்லாமல் உலக கவிதைகளை விவாதிக்கவும் எழுத்தினுடைய நடை முயற்சியும் இன்னும் சொல்லப்போனால் அந்த பின்னவீனத்துவமான விஷயங்களை அங்கே தான் கொண்டு வந்தாங்க. அங்கே தான் நிறைய உரையாடல்கள் ஆரம்பிச்சிச்சு. சொல்லும்போது அந்த பின்னவீனத்துவம் காலனித்துவம் அந்த அந்த நாகார்ஜுனா ரம்யா ஏஎஸ் பண்ணி சொல்ல மாதிரி ஆட்கள், அது மாதிரி சாரு நம்ம ஜெயமோகன் அவங்க மாதிரி ஆட்கள்லாம் அங்கேருந்து தான் உருவானாங்க. ஏன்னா இந்த கவிதையை அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்ச்சண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் சொன்னார், கவிதை எழுதுறது தான் மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா அந்த கவிதை எழுதுறதை விட கவிஞர்களை சேர்த்துறது மிகப்பெரிய கஷ்டம். அந்த குற்றாலத்தில் இந்த கவிஞர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிட்டத்தட்ட 7 பதிவுகள் நடத்தி தமிழுக்கு ஒரு முக்கியமான அந்த வடிவை அதில் முக்கியமான வீச்சை உருவாக்கினவர் அண்ணன் கலாப்பிரியா. எனக்கு தெரிஞ்சு அவருடைய அந்த ஆரம்ப காலத்தில் படிக்கிற இந்த ரொம்ப சிறு வயதில் இருக்கும்போது அந்த கவிதையை படித்தோன்னே ஐயோ இது நமக்கு எங்கேயோ உணர்ந்திருக்குமேன்ற அந்த நெருக்கத்தை கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து தான் அந்த நவீன கவிதை வாசிப்பதற்கான ஒரு உந்துதலே உருவாச்சு. சொல்லப்போனால் அந்த கவிதை என்ன சொல்ல வருதுன்றதை ஷட்டிலாக சொல்லக்கூடியது, அந்த மொழி நயத்தோடு அந்த மொழி சிக்கனத்தோடு எழுதக்கூடிய அந்த நவீன கவிதையினுடைய அந்த வடிவத்தை இந்த தமிழுக்கு கொடுத்தவங்களில் மிக முக்கியமானவர் கலாப்பிரியா. அவருடைய பதிவுகள் தான் வந்து இன்றைக்கு நிறைய ஆளுமைகளை உருவாக்கியிருக்கிறது. அதில் இன்றைக்கி சொல்லப்போனால் இன்றைக்கு நிறைய பேர் விட்டு சொல்லக்கூடிய எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு தமிழ் ஆளுமைன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருமே அந்த பதிவுகளில் இருந்தவங்க. ஏன்னா ஒருத்தர் பேர் சொன்னால் இன்னொருத்தர் பேரை விட்டுற மாதிரி வந்துடும். பேசிகிட்டு இருந்தால் எனக்கு அவர் அண்ணன் நோக்கும்போது நிறைய சம்பவங்கள் ஒன்று மீறி மாறி வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவர் இன்னும் சொல்லப்போனால் நான் பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வந்து அந்த ஒரு தமிழ் பாட்டு இருக்குது, மரம் பழுத்தால் ஒவ்வாலை வா என்று கூறி இறந்தலைப்பார் யாவரும் அங்கில்லை மாதிரி. நான் 2 பேர்த்துல பார்த்துருக்கேன், ஒன்று தோப்பா, இன்னொன்று கலாப்பிரியா. எங்கே இருந்தாலும் அவர் அங்கே இருந்தாலும் அந்த பக்கம் ஒரு கூட்டம் இருக்கும். அது அவங்க போய் இருந்துட்டாங்கன்னா அவர் கூட இருக்கும். அவங்க பேசும்போது அவங்க எடுக்கிற உரிமை நமக்கு சில சமயம் நம்ம கவிஞர் எடுக்கிற உரிமை சில சமயம் எரிச்சல் வரும். பட் ஆனாலும் அவர் அண்ணாச்சி அவனை அப்படியே டாலரேட் பண்ணி போகும்போது ஒரு சின்ன சிரிப்பாக பாருங்க, அது எல்லாமே போயிடும். அது எப்படி சொன்னால் அந்த டாலரேட் பண்ணுறது இருக்குல்ல, உலகத்துடைய அத்தனை துன்பத்தையும் கொடுப்பாங்க. உலகத்தை அதாவது டார்ச்சர் கேம்பில் கூட கொடுக்காத துன்பத்தை கொடுப்பான். அப்படியே வாங்கி சிரிச்சுட்டு அப்படி போவார். அது என்ன சொல்கிறது, அவளை கடைசியாக வந்து கலாப்பிரியா அந்த இதுக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த வரும்போது கூட நான் பேசியிருந்தேன் சுதி செந்தில்கிட்ட வரும்போது அந்த முத்துமகரந்தனை பற்றியும் டி கண்ணனை பற்றியும் நம்ம மணிவண்ணனை பற்றியும் பேசியிருந்தேன். அந்த வரும்போது நான் ஒரு பதிவுகளில் சொல்லும்போது கூட சொன்னேன், நான் அந்த போலீஸை வந்து அப்பாஸ் உட்கார சொன்ன நிகழ்வு இப்பயும் சொல்லுவாங்க. அந்த பதிவுகளில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது ஜனரஞ்சகத்தை உருவாக்கினது யாருக்கும் பெரியவங்கள் இல்லை, யாருக்கும் சிறியவங்க இல்லைன்ற ஒரு அந்த நவீன கவிதையில் இருக்கக்கூடிய அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த திமிர்த்தனத்தை உருவாக்கினது வந்து பதிவுகள் தான். ஏன்னா அந்த பதிவுகள் நடத்துன்றது ஒரு பெரிய
கஷ்டம்தான். அண்ணாச்சி திருப்பி ஒன்று பதிவு நடத்தினாங்கன்னா இது மாதிரி இன்னொரு கூட்டத்தை எடுத்து பதிவு நடத்தினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வேலை தமிழின் தவிர்க்க முடியாத ஆளுமை அவரோட கூட கலந்துக்கிறதுல உங்கள் கூட இருக்கிறதுல இப்போ முருகேசன் அண்ணா சொன்ன மாதிரி வாழ்த்த வயசு இல்லை. அதனால் இந்த நிகழ்வு உங்களோடு சேர்ந்து எனக்கு மிக மகிழ்ச்சி. ஏன்னா இந்த நிகழ்வு அவரோட கூட இருக்கணுன்றக்காக தான் வந்தேன் நான். அந்த வேலை கட்டுரை எழுதி இந்த பகுருளின்னு வந்திருக்காங்க. அதனுடைய அந்த நினைவுகள் வந்து கிட்டத்தட்ட தமிழுடைய அந்த வளர்ச்சியில், தமிழனுடைய இலக்கிய வளர்ச்சியில், இலக்கிய வரலாறில் இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளும் முக்கியமான பதிவில் இடம்பெறும். அதற்கான மிக முக்கியமான காரணி அண்ணாச்சி தேர்வுகள். அந்த வேலை வந்து தமிழ் கவிதையின் மிக தவிர்க்க முடியாத ஆளுமை அண்ணாச்சி. ரெண்டாவது அவர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் இருக்குல்ல அந்த தமிழில், அது வந்து மிக முக்கியமானது. ஏன்னா தமிழில் மிக முக்கியமான கவிஞரில் தமிழ் கவிதையில் நவீன கவிஞனுடைய அந்த வடிவத்தை மாற்றினதில் அண்ணாச்சியினுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. ஏன்னா இது எப்படி சொல்கிறேன்னா நிறைய சான்றாளர்கள் கூட கொடுக்க முடிய விஷயம். ஆனால் இந்த அவை வந்து எல்லாத்தையும் பேசுவதற்கான அல்லது விவாதிப்பதற்கான நேரமின்மை காரணமாக இந்த அரங்கில் உங்களோடு கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணாச்சி 75 வயசில் மாதிரி 100 வயசில் இது மாதிரி நிகழ்வு கொண்டாடணும்னு கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவேன். நன்றி. அடுத்த வருஷம் பதிவுகள் நடத்த போகிறேன். இருப்பு உடனே நிறைவேறிச்சு. அதனால் அடுத்த வருஷம் பதிவுகளுக்கு அண்ணாச்சி சார் உங்கள் எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன். நானும் பாரதியும் நடத்துவேன்னு நினைக்கிறேன். பார்த்து நடத்துங்க. அது எல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி செஞ்சால் அது மிகப்பெரிய முயற்சி. நாங்கள் செய்ய முடியாது. நாங்கள் செஞ்சால் அது கராராக ஒரு தலைப்பு அதுக்குள்ளே அப்படியே போயிடும். பதிவுகள்லாம் ரொம்ப ஒரு மனம் திறந்த எழுத்தாளர்களுக்கு இடையிலான உரையாடலாகவும் ஒரு சௌஜன்யமாக பகிர்ந்து கொள்வதும், இதுக்கெல்லாம் ஒரு இடம் வந்து கலாப்பிரியா அண்ணாச்சி கொடுத்தது தான் இந்த பதிவுகள். அந்த தன்மையோடு அது இப்போது நம்ம நடத்தினோம்னா நல்லாயிருக்கும். அது அப்படி ஒரு தேவையும் கூட இருக்குது இப்போது. ஆனால் பழைய அனுபவங்கள்லாம் இருப்பதனால நம்ம அதை சரியாக நடத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்வோம் என்று கூறி, அடுத்தபடியாக நம்முடைய